எல்லோருக்கும் வணக்கம். வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேங்க அப்படின்னா, பட்ஜெட்ல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா பிளான் பண்ணிடுறாங்க. அப்ப பட்ஜெட்ல வீடு கட்டணும் எத எது கவனிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணீங்க, ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மேக்ஸிமம் பணத்த மிச்சம் பண்றத மறந்துருவோம் அப்படின்றது தான். என்னன்னா வீடு கட்டணும் அப்படின்னு பட்ஜெட்ல கட்டணும், ஒரு வீட்ட கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றோம்னு வச்சுக்கங்க. அது பட்ஜெட் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய பட்ஜெட் இதுதான் அளவு அப்படின்றதுல, அந்த பட்ஜெட்ல கட்டுற வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். நீங்க ஒரு 10,00,000த்துல வீடு கட்ட போறீங்க. இல்லன்னா 20,00,000த்துல வீடு கட்ட போறீங்கன்னா, 20,00,000த்துல எந்த அளவுக்கு பட்ஜெட்ல நம்ம வீடு கட்ட முடியும்? என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம்? அதாவது பட்ஜெட்ல வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா, என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணா பட்ஜெட்ல அமௌண்ட் குறையும் அப்படின்றத நம்ம கரெக்ட்டா இது பண்ணிக்கணும். ஏன்னா, இங்க என்னன்னா மார்க்கெட்ல வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாரும் வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கும் மெட்டீரியல் இருக்கு. நான் தரமான வீடு கட்டணும் அப்படின்றவங்களுக்கும் மெட்டீரியல்ஸ் இங்க இருக்கு. 2 விதமான மக்களுக்குமே ஒரு ஏழையா இருக்காங்க அப்படின்னா, அவங்க வீடு கட்டணும் அப்படின்றது தான் கனவு அப்படின்னாலும், அதை நிறைவேத்துறதுக்கும் இங்க மார்க்கெட்ல மெட்டீரியல்ஸ் நெறைய இருக்கு. அளவு கடந்த மெட்டீரியல்ஸ் இருக்கு. இல்ல ஒரு சிலர் என்னன்னா குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு இந்த குவாலிட்டி எனக்கு தரம் இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வீடு கட்டிக்கலாம். அப்படின்ற மாரி தான் மார்க்கெட்ல எல்லா பொருளுமே மெட்டீரியல்ஸ் இருக்கு. நார்மலா வாங்குற பைப்பா இருக்கட்டும், இல்ல சிமெண்ட்டா இருக்கட்டும், இல்ல பிரிக்ஸா இருக்கட்டும், யூஸ் பண்ற ராட்ஸா இருக்கட்டும் எல்லாமே. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராட்ஸ் ரூ. 58 இருக்கு, ரூ. 75 இருக்கு. இப்ப எனக்கு குவாலிட்டியா இருக்கணும், ப்ராப்பர் இதா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க ரூ. 75 போவாங்க. இல்ல எனக்கு நார்மலா பட்ஜெட்டுக்குள்ள அடங்கணும், வீடுன்னு இருந்தா ஓகே அப்படின்ற மாரி இருக்கிறவங்க இந்த ரூ. 58 அந்த ஸ்டீலுக்கு போவாங்க. அதனால இந்த மாரி டிஃபரன்ஸ் எல்லா திங்ஸுக்குமே இருக்கு. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்ல ஃபீல்டுல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா விதமான பொருளுக்குமே டூப்ளிகேட் இருக்கு, ஒரிஜினல் இருக்கு. அதனால நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டா இருக்கிறதுனால, இந்த ஒரு விஷயத்த நம்ம கரெக்ட்டா இது பண்ணிக்கணும். அதனால நம்ம என்னன்னா, ப்ராப்பரா எந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போறோம்ன்றத கரெக்ட்டா தெளிவா நம்ம பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம்? எந்த அளவுக்கு அமௌண்ட் வரப்போகுது? 1 இல்ல அப்படின்னா, இந்த பட்ஜெட்டுக்குள்ள எனக்கு இவ்வளோ குவாலிட்டியா, இந்த அளவுக்கு குவாலிட்டியா வேணும் அப்படின்றத நாம ப்ராப்பரா இன்ஜினியர்ஸ் கிட்டயோ, இல்ல நாமளோ டிசைட் பண்ணிட்டு தான், நாம அடுத்து வீடு கட்டவே ஆரம்பிக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர்லாம் வச்சுக்கயேன், எனக்கு குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னுவாங்க. ஆனா, எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ள முடியணும் அப்படின்னுவாங்க. அப்படின்னும் பொழுது நாம வீடு இருக்கிற ரூம்ஸா இருக்கட்டும், ஏரியாஸா இருக்கட்டும், நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு என்னென்ன இத குறைக்க முடியுமோ அதெல்லாம் குறைச்சு நம்ம பட்ஜெட்ல நாம பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த ப்ராப்பர் பிளான் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த பிளான்ல என்ன அப்படின்னு பார்த்தா, வாஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ என்னன்னா ரீசென்ட் டேஸ்ல ஒரு லாஸ்ட்டா ஒரு 20 இயர்ஸாவே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னும் இப்ப இருக்கிற லாஸ்ட்டா 2020க்கு அப்புறமா இந்த வாஸ்துன்ற விஷயம் பெரிய அளவுல பேசப்பட ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாஸ்து குறைபாட சரி செய்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய நிபுணர்கள் வளர்ந்து வந்துட்டாங்க. அதனால வாஸ்து வாஸ்து முறைப்படி அதாவது உங்களுக்கு வாஸ்து பிடிக்கும், இல்ல கடவுள கும்பிடுறீங்க, கடவுள வணங்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட, வாஸ்து முறைப்படி வீட்ட கட்டிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வருது, இல்ல வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பல பேருக்கு வாழ்நாள் கனவா இருக்கும். அதனால வீடு கட்டுறதுக்கு ஏதாவது சின்ன தடங்கல் வந்துரும். இல்லன்னா அந்த தடங்கல்லாம் சரி பண்றதுக்கான விஷயமா இருக்கும். இல்லன்னா அடுத்தடுத்து எதாவது ஒரு விஷயம் நமக்கு மனசு கஷ்டம் வரும்பொழுது, அது வாஸ்து முறைப்படி இருக்கா அப்படின்றத நம்ம தெளிவு பண்ணணும். இல்லன்னா யாராவது நமக்கு ஏதாவது சஜஷன் பண்ணுவாங்க. இது வாஸ்து இல்லாதனால தான் இந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மனச இன்னும் ரொம்ப காயப்படுத்துவாங்க. அதனால ப்ராப்பரா பிளான் பண்ணும்பொழுது வாஸ்து முறைப்படி இருக்கா அப்படின்றத நீங்க பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்றது ஒரு தடவைக்கு 2 தடவ கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. வாஸ்து நிபுணர்கள் வச்சோ, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன்ஸ் வச்சோ, இல்ல இன்ஜினியர்ஸ் வச்சோ நீங்க கட்டப்போற வீட்டோட பிளானு ப்ராப்பரா இருக்கா? வாஸ்து முறைப்படி இருக்கா? அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவ நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா, பிளான்ல சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா, உங்க காஸ்ட் வைஸ்ல எந்த ஒரு வேரியன்ட் எதுவுமே ஆகாது. பிளான்ஸ்ல ஒரு கோடுன்றத மாத்தி கோடு போட்டோம்னா, நமக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படின்றத, அடுத்து நம்ம பில்டப் ஏரியாவுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, காஸ்ட் வைஸ் லாஸ் தான் ஆகும். அதனால நம்ம அத காசு ஏன் லாஸ் பண்ணணும்? அதனால பிளான ப்ராப்பரா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, காசு எதுவுமே லாஸ் ஆகாது. அதனால நம்ம அத மென்டாலிட்டியா ஃபர்ஸ்ட் டார்கெட்ல உள்ள வச்சுப்போம். அதனால நம்ம காச லூஸ் பண்ணவே கூடாது. நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட் கொஞ்சமோ, நெறையவோ எதுவா இருந்தாலுமே வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி அத ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அப்படின்றதுனால தான் நீங்க வாஸ்து முறைப்படி ப்ராப்பரா இருக்கா? அப்படின்றது பிளான் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நெறைய கிளையண்ட்ஸ பார்த்துருக்குறோம். என்னன்னா, வீடு கட்டியிருப்பாங்க. பாதி பேஸ்மெண்ட் வரைக்கும் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ரூம்ஸ் மாத்துவாங்க. ஏன்னா, வாஸ்து முறைப்படி இல்லன்னு யாராவது சஜெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டைம்ல என்னன்னா, வீடெல்லாம் கட்டி காங்கிரீட் போட்டு ரூஃபே முடிச்சு வச்சிருப்போம். அப்போ வாஸ்து சரியில்லன்னுவாங்க. ஜன்னல்ல வாஸ்து சரியில்லன்னு சொல்லுவாங்க. நிலவுல வாஸ்து சரியில்லன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி கிளையண்ட்ஸ்லாம் நெறைய நம்ம பார்த்துருக்குறோம். அதனால இந்த மாரி கிளையண்ட்ஸ் இந்த மாரியான எரர்ஸ்லாம் தவிர்க்கிறதுக்கு ப்ராப்பர் பிளான்ல நாம பண்ணிக்கணும். இப்போ என்னன்னா 2டி, 3டி அப்படின்னு சொல்லி நெறைய வந்துருச்சு. நாமளும் 3டிலாம் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம். அதனால 2டி பிளான்ல உங்களுக்கு கரெக்ட்டா தெளிவா
நீங்க பார்த்துக்கிட்டீங்க. அதாவது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 2லேருந்து சார்ஜ் பண்றாங்க. அப்ப ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட போறோம்னா, ஒரு ரூ. 2000 மட்டும் செலவு பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணும் ப்ராப்பர் பிளான் வந்து உங்களுக்கு வாஸ்து முறைப்படி போட்டு குடுக்குறதுக்கு நெறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நெறைய ஆர்க்கிடெக்ட் இருக்காங்க. நீங்க ஈஸியா உங்களால பண்ணிக்க முடியும். இல்ல எனக்கு வந்து நான் வீடு கட்டப்போற வீடு வந்து கொஞ்சம் செலவானாலும் பிரச்சனை இல்ல. ஒரு 5000 செலவானாலும் பிரச்சனை இல்ல. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 5 வாங்குறாங்க ஆர்க்கிடெக்ட். அதாவது ஒரு 5000 செலவானாலும் பிரச்சனை இல்ல. என் வீடு இப்படிதான் வருதுன்னு ப்ராப்பர் வியூவ நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து வேற செலவு பண்ணாம இந்த 5000 இன்வெஸ்ட் பண்ணி, நீங்க ப்ராப்பரா நீங்க வியூவ பார்த்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டெப்ஸா இருக்கட்டும், ரெயில்ஸா இருக்கட்டும், வால்ஸா இருக்கட்டும், வால் கலரிங்கா இருக்கட்டும், கீழ போடுற டைல் பேனலிங்கா இருக்கட்டும், ரூஃப்ல மாட்டுற சீலிங் ஃபேனா இருக்கட்டும், கிச்சன்ல வைக்கிற கப்போர்டா இருக்கட்டும், கிச்சன்ல பாத்ரூம்ல வைக்கிற சோப்பு கல்லு வைக்கிற அந்த பார்ட்டிஷன்ஸா இருக்கட்டும், இல்லன்னா அந்த நம்ம யூஸ் பண்ற பாத்ரூம் டாய்லெட்டோ ப்ளஸ் எந்த இடத்துல வரும் அந்த அளவுக்கு நம்ம 3Dல வியூ நாம் பார்த்துக்க முடியும். அதனால நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா ப்ராப்பர் பிளான்ல நீங்க ஒன்று 2Dல பிளான் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும், அடுத்து 3Dல பிளான் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து காசு எல்லாம் லூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து என்னன்னா பெட்ரூம் வந்து ஒரு 16க்கு 10 வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி கட்டிட்டாங்க. அடுத்து என்னன்னா அடுத்து இன் ஃபியூச்சர்ல வந்து அடுத்து அவரோட மகன் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த 16க்கு 10 பெட்ரூம் வந்து எனக்கு வந்து பெரிய ஹாலா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு வந்து 2 ரூம் 20 அதாவது 16க்கு 10 ஒன்று இருக்கு. இந்த பக்கத்துல 10க்கு 10 ஒன்று இருக்கு. எனக்கு வந்து 20க்கு 16 அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அதை இடிச்சிட்டு கட்டுற மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சு. இப்போ லாஸ்டா நம்ம பார்த்தது கிளைண்ட்டுக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயத்தை ப்ராப்பரா பிளான் பண்ணாதனால இன் ஃபியூச்சர்ல எப்படி வரப்போகுதுன்றதை பிளான் பண்ணாம நான் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு வீட்டோட ஆயில் அப்படிங்கிறது மேக்சிமம் 50 வருஷம் தான். அதாவது அதுதான் அதோட வீட்டோட ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல கம்பி வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சோம், வீடு இடிய ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்னா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா இன்னும் ஒரு 30 இயர்ஸ்க்கு இருக்கும் மேக்சிமம். ஒரு சிமெண்ட் இப்போ இருக்கிறதுக்கு வந்து வேல்யூ என்னன்னா, சிமெண்ட்டோட வேல்யூ காங்கிரீட்டோட தரம் என்னன்னா 50 வருஷம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னும் பொழுது நம்ம வந்து அந்த வீட்டை இன்னும் ப்ராப்பராக என்ன நம்ம வயசு அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கட்டணும்னா தான் அது வாழ்நாள் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம தலைமுறை அந்த இடத்துல நிற்கிறது. அதனால் அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ப்ராப்பர் பிளான் எல்லாம் வீடு கட்டவே ஆரம்பிக்காதீங்க அப்படின்றது என்னோட சஜஷன்ஸ். ஏன்னா நான் நிறைய கிளைண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறது தான், நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டையும் சொல்கிறது தான், அந்த பிளான் எப்படி பண்ணணும் அப்படின்றத அது ஒரு ஃபுல் டீட்டெயில்டான வீடியோவை போடுவோம். சும்மா நார்மலாக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் அப்படியே சொல்லிடுறேன் பிளான் எப்படி பண்ணணும். அதாவது ஒரு பிளான் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா பெட்ரூம்ஸ், அதாவது அந்த வீட்டு தலைவர் இருக்கார்ல அவருக்கான பெட்ரூம் வந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா குபேர மூலையில் இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. அடுத்து கிச்சன் அப்படிங்கிறது வந்துன்னா அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டை வந்து 8ஆ பிரிச்சா, அதாவது நம்ம இருக்கிற திசையை வந்து 8ஆ பிரித்து 8ம் ஒவ்வொரு திசையாக இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. குபேர மூலை அப்படிங்கிறதுல வந்து மாஸ்டர் பெட்ரூம் அப்படி வச்சுக்குவாங்க. ஏன்னா பணம் அங்கே வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டோரேஜ் அங்கே வைக்கிறது, இந்த பணம் பீரோ கபோர்ட்ஸ் அந்த மாதிரி வைக்கிறத குபேர மூலை அப்படின்னு வச்சுக்குவாங்க. அடுத்து கிச்சன் அப்படிங்கிறது அக்னி மூலை அப்படின்னு வச்சுப்பாங்க. அடுத்து டோர் ஓப்பன்ஸ் வந்து வீட்டோட சென்ட்ரா திசையில வந்து சென்ட்ரா வச்சுக்கணும். இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சனி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க, கன்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் டோர் வர மாதிரி வச்சுப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா வாயு மூலை, அதாவது நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணுறது, டாய்லெட் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வாயு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து படி அப்படின்னா கிழக்கு மேற்கா ஒன்று ஏறுற அந்த ஒரு இது இருக்கும். இல்லை அப்படின்னா வடக்கு தெற்கா ஏறுற மாதிரி படியை வந்து அமைப்பாங்க. அப்போ வடக்கு தெற்கா வைக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி வாஸ்து ஒரு மாதிரி இருக்கும். அதாவது ரூஃபோட ஹைட் வந்து 10 அடி வைக்கணும், இல்லைன்னா 11 அடி வைக்கணும், 10 அடி 6 இன்ச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு நிறைய விஷயம் இருக்குது. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இவ்வளோதான். இதை வந்து மெயினாக வச்சுக்கிட்டு நாம் வந்து வீட்டுக்கிட்ட அனுப்போம். ஒரு சில இடத்துல வந்து வீட்டுக்கு வந்து என்னன்னா தெற்கு பக்கமாக டோர் ஓப்பன் விடுற மாதிரி இருக்கும். அதாவது தெற்கு பக்கம் மெயின் டோர் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கிச்சன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தென்கிழக்கில் அக்னி மூலை அப்படின்ற இடத்துல வராமல் வாயு மூலை பக்கமாக வரும். அதாவது அந்த இடத்துல வாஸ்துக்கு வந்து மாற்றி வைப்பாங்க. அது வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம பிளான் போடும் பொழுது அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக கவனிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணணும். பணத்தை ப்ராப்பர் பிளான் இல்லாமல் பணத்தை வீண் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தும் கூட. நீங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் கேட்கணும், இல்லைனா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடு கட்டுறதுக்கு எப்படி பட்ஜெட்டில் வீடு கட்டலாம், இல்லைனா வீட்டு கட்டும்போது என்னென்ன செலவு குறைக்கலாம் அப்படின்றது நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.